ஹாய். இப்போ இருக்க பெண் குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் மேரிட் விமென்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப காமனாக இருந்துகிட்ருக்கு. மெனோபாஸ் வந்துட்டுருக்க விமென்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் மேஜராக பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த ஹார்மோன்ஸ் தான். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்குது. ஸோ ஹார்மோன்னா என்ன, அது இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்ம பாடியில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஹார்மோன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது நம்ம பாடியில் உற்பத்தி ஆகிற ஒரு பாடி பார்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி அடுத்த ஒரு பாடி பார்ட்டுக்கு போயிட்டு அந்த ஆர்கனையோ அந்த உறுப்பையோ சரியானபடிக்கு இயக்க வைக்கிறது தான் இந்த ஹார்மோன்ஸோட வேலை. அதாவது உதாரணமாக ஒரு மெசஞ்சர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஓவரீஸ் அப்படிங்கிறது நம்மளோட சினைப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சினைப்பையிலேருந்து ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ ஓவரீஸ் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடிய இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப காமன் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், அதையும் தாண்டி LH, FSH. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், இது எல்லாமே ஃபீமேல்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில ஹார்மோன்ஸ் தான். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே தான் ஃபீமேல்ஸோட பியூபர்ட்டியிலிருந்து மெனோபாஸ் வரைக்கும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸில் ஏற்படக்கூடிய இம்பேலன்சஸ்னால நம்ம என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ரொம்ப காமனாக வரக்கூடிய வெயிட் கெயின், இன்ஃபர்டிலிட்டி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹேர் லாஸ், மூட் ஸ்விங்ஸ், ஆக்னே, டிப்ரெஷன், ட்ரை ஸ்கின், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், பிரெஸ்ட் சேஞ்சஸ், ஹெட் ஏக்ஸ், அப்புறம் நமக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய அந்த பாடி பெயின், அதுக்கப்புறம் ஹைப்பர் தைராய்டிசம், கான்ஸ்டிபேஷன், இது எல்லாமே ரொம்ப காமனாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால ஃபீமேல் சஃபர் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஸோ இதையும் தாண்டி இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணும்னா காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ஃபேஸ்லலாம் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ மற்ற ரீசன்ஸையும் தாண்டி ஒரு சில ஹார்மோன்ஸ்னாலேயும் இந்த பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது. என்ன ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரியான ஆக்னிஸ் அவங்களுக்கு வருது. இது என்னன்னு சொல்லிட்டு சொல்வோம்னா ஹார்மோனல் ஆக்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மேரிட் விமென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடியதும் இந்த மாதிரியான ஹார்மோன் ரிலேட்டடாக தான். ஸோ LH, FSH இதெல்லாமே இம்பேலன்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடியது என்ன மாதிரியான சிம்டம்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, ஸோ PCOD டெவலப் ஆகிறது, இது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய இம்பேலன்சஸ் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் விமன் இவங்க எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இந்த வெயிட் கெயின் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. எதுக்காகனா ஒரு ஃபியூச்சர் ரீப்ரொடக்ஷனுக்காகவோ ஒரு ஃபியூச்சர் ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ்க்காகவோ இந்த மாதிரியான ஃபேட் டெபாசிஷன் இந்த ஈஸ்ட்ரஜன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேட் ஸ்டோரேஜை நம்ம கம்மி பண்ணவும் முடியும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வெயிட் கெயின்லேருந்து தப்பிச்சுக்கவும் முடியும். ஸோ ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸை எந்தெந்த விதத்தில் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப காமனாக பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்சஸை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய ரொம்ப பெரிய மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கிறது, ஃபைபர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, சுகர்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது, அண்ட் கட் மைக்ரோபயோ அதுக்கு ஒழுங்கான ஃபீட் பண்ணிக்கிறது, அப்புறம் மாடரேட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது, ஹார்மோன் பேலன்சிங் எக்ஸசைசஸ், அதாவது புஷ்அப், புல்அப்ஸ் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் இது எல்லாமே செய்கிறது. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிறது, ப்ரோபயோட்டிக்ஸ், இது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக சில சேஞ்சஸ் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லேருந்து நம்மளை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக ஹார்மோன்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணல. அன்டில் தென் பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.